மே 1 எல்லாருக்கும் காலையிலே சொல்லியிருக்கணும். நான் வேலை பார்க்குற கம்பெனி அப்படி. இன்றைக்கும் வேலை வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் லீவு. அதாவது கம்பெனி பிரச்சனையா, இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பிரச்சனையா என்னன்னே தெரியலை. போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. அடிமட்டத்தில் இருக்கவன் தான் சாக வேண்டியதாக இருக்குது. கம்பெனிக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பொதுநலவாதி. கம்பெனி தான் முக்கியம், கம்பெனியை முன்னேற்றணும், கம்பெனியை தள்ளணும்னு சொல்லி நம்மளை கொண்டு விடுவேன். அவனும் வாழ மாட்டேன், நம்மளே வாழ மாட்டேன். அடுத்து ஒருத்தன் இருக்கேன் சுயநலவாதி. அவனை மட்டுமே காப்பாற்றிக்கிறக்காக பார்த்துக்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். அவனும் அப்படித்தான். அவனாவது பரவாயில்ல, அவன் வாழ்ந்துக்கேன், நம்மளை சாகடிச்சு போயிடணும்னு வச்சுங்களேன். இந்த பொதுநலவாதி தான் பெரிய இம்சை. இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, இவங்க 2 பேருக்குமே செட்டு சேர முடியாது. பொதுநலவாதிக்கிட்ட போய் சேர்ந்தோம்னா சுயநலவாதி போட்டு கொடுத்துருவேன். சுயநலவாதிக்கிட்ட போய் சேர்ந்தோம்னா பொதுநலவாதி கட்டி கொடுத்துருவேன். இது ஒன்றும் புரியாமல் இந்த பாதிக்கப்படுறதே யாருன்னா அடிமட்டத்தில் இருக்கவன் தான் பாதிக்கப்படுறேன். இவங்கெல்லாம் நமக்கு மேலே இருப்பாங்க. அடிமட்டத்தில் வைக்கங்க நம்மளை மாதிரி ஆளுங்க தான் பாதிக்கப்படுறது. இன்றைக்கி கூட மே 1 அவங்கெல்லாம் லீவில் இருக்காங்க. நான் இந்த வெயிலில் நடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் மே 1 உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தொழில் பெருக, சம்பளங்கள் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஆறுதலுக்காக வார்த்தையால் சொல்லுவோமே. நன்றி மக்களே.